ஹே ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தேவிஸ்ரீ பைட்ஸ். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான். நான் ஊளி மீன் எடுத்திருக்கேன். இந்த மீன் குழம்பு செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாமா? இந்த குழம்புக்கு ஒரு ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் இருக்கு, அதையும் நான் இதில் சொல்லியிருந்தேன். 1/4 மூடி தேங்காய் சில் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி. ஸ்பெஷல் இன்கிரீடியன்டான நம்ம சின்ன வெங்காயம் தான். நான் இன்னைக்கு சின்ன வெங்காயத்தை மட்டும் யூஸ் பண்ணி இந்த குழம்பு வைக்க போகிறேன். இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சின்ன வெங்காயத்தினால. ஃபஸ்ட்டு மீனை 3 தண்ணி அலசிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சளும் உப்பும் போட்டு உரசி அலசி எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயமும் நல்ல பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட வேண்டியதான். நான் ஏன் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன்னா இந்த குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டும் கொடுக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இது கூட கொஞ்சம் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வறுத்து எடுக்கலாம். நம்ம நல்லா வதக்க சீரக ஸ்மெல்லும் வருங்க. இது கூட நம்ம கொத்தமல்லி பொடியை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சிருந்த வத்தப்பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிற வேண்டியது தான். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பொடி கருகிரும். எல்லாமே சேர்த்து நல்லா வதங்க ஒரு சூப்பரான ஸ்மெல் வருதுங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது மீன் குழம்புக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் தான் அரைக்க முடியும். இப்போது குழம்புக்கு தாளிசத்துக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நல்லா பொடிசாக தாங்க நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் குழம்போடு சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டு தெரியும். மீன் குழம்புக்கு முக்கியமான பொருள்னால் இந்த புளி தான். புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளி ரொம்ப கூட்டிடவும் கூடாது, குறைஞ்சிடவும் கூடாது. கரெக்டான அளவில் இருக்கணும். அப்போ தான் இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளி நல்லா கரைஞ்சி முடிஞ்சோடனே 2 தக்காளி அதிலே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தக்காளியை 4 கட் பண்ணிவிட்டு உள்ளே நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன், அதையும் கட் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த காரமும் இந்த குழம்புல நல்லா இறங்கும். பச்சை மிளகாய் டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போது நமக்கு தேவையான புளிக்கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஆற வச்சிருந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா மையாக அரைக்கணுங்க. எவ்வளோ மையாக அரைக்க முடியுமோ அவ்வளோ மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம மண்சட்டியில் தாங்க மீன் குழம்பு வைக்க போகிறோம். மண்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிடணும். இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா சலசலன்னு பொரிஞ்சு வருங்க. இது கூட நம்ம வெட்டி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையும் நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு பல்லாரி சேர்க்காம இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க. இது கூட நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி அதையும் நல்லா ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாங்க. இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு நல்லா கரையிட்டும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம் குழம்ப. குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இப்போது பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு இப்போ நம்ம மீனை ஒவ்வொரு துண்டாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போது கரண்டி வச்சு மீன் குழம்பு ஒரு வாட்டி எல்லா பக்கமும் இது பண்ணி விடலாம். அப்போ தான் மீன் எல்லா பக்கமும் போய் நல்லா வேகும். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாங்க. இப்போ எடுத்து பாருங்கள், மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. சுட சாதத்தோடு இந்த மீன் குழம்பை ஊற்றி அப்படியே அந்த பச்சை மிளகாவை கடிச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிரியாணி ஒரு எமோஷன் மாதிரி மீன் குழம்பும் ஒரு எமோஷன் தான். இந்த மாதிரி மீன் குழம்பு யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.